அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முடக்குவாதம் பாதிப்புகளில் என்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நாம் இந்த முடக்குவாத பாதிப்பு பொதுவாக அதிக அளவில் பெண்களை தாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக இந்த அறிகுறிகள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த நடுத்தர வயதினரிடையே, குறிப்பாக பெண்களிடையே காணப்படும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா ஆவரேஜா ஒரு 30 வயதுகளிலேயே இதனுடைய அறிகுறிகள் தென்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அறிகுறிகள் முதலில் வலி, பெயின் அண்ட் டெண்டர்னஸ் சொல்லுவோம். வலி அல்லது தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கக்கூடிய வலி. அதற்கடுத்தபடியா மூட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய வீக்கம், ஒரு சதை பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கம் மாதிரி தொட்டா சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்காது. இந்த மூட்டில் இருக்கக்கூடிய வீக்கம் கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதோடைய பாதிப்பு கிட்டத்தட்ட உடலில் அதிக அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய மூட்டு பகுதியில் இருக்கும். குறிப்பா முழங்காலில் சொல்லலாம். அடுத்து மூட்டு பகுதியில் அந்த மூட்டு இறுக்கம் இருக்கும். ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் பொதுவாக நம்மளுடைய உடம்புல மிகச்சிறிய அளவில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதிகளில் தான் இது முதலில் ஏற்படும். அப்படி சிறிய அளவில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதி நம்மளுடைய கை விரல்களில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதி, மணிக்கட்டுக்கும் விரல்களுக்கும் நடுவில் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதி, கால்களில் பாதங்கள், விரல்கள் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதி அனைத்தும் அந்த இறுக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த மாதிரி மூட்டு பாதிப்பு ஏற்படும் பொழுது இவர்களுக்கு ஏதாவது ஒரு பகுதியில் பாதிப்புகள் இருப்பதில்லை. அப்படி மூட்டு பகுதி பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா வலதுபுறமும் இடதுபுறமும் 2 பகுதியிலையும் சேர்ந்து தான் இந்த அறிகுறிகள் ஏற்படும். முழங்காலில் இந்த பிரச்சனை வருது அப்படின்னீங்கன்னா 2 முழங்கால்கள்லையும் தெரியும். தோள்பட்டையில் வருது அப்படின்னீங்கன்னா 2 தோள்பட்டையிலையும் இந்த பாதிப்புகள் இருக்கும். பொதுவாக இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய அறிகுறிகளை நம்ம கேட்கும் பொழுது இவர்களுக்கு அறிகுறிகள் திடீர்னு கூடுற மாதிரி இருக்கும், திரும்பி குறையும், திரும்பி கூடும். அந்த பழைய இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்டம் ஃப்ளக்சுவேட்டாக இருக்கும். கொஞ்ச நாள் அறிகுறிகள் தெரியும், கொஞ்ச நாள் அறிகுறிகள் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷனில் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதனுடைய பாதிப்பு ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாதிக்கப்பட்டவர்களுடைய அவர்களுடைய நோய் பற்றிய தகவல்களை கேட்கும் பொழுது உடல் எடை குறைதல், திடீர்னு அடிக்கடி ஏற்படக்கூடிய உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளையும் அவங்க சொல்லுவாங்க. அதோட இவங்களுக்கு சம்டைம்ஸ் டிப்ரெஷன் போன்ற உளவியல் பிரச்சனையும் இருக்கும். மனசோர்வுன்னு நம்ம சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த அறிகுறிகளில் வலி, மூட்டில் ஏற்படக்கூடிய வீக்கம், ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், இது 3 முக்கியமான அறிகுறிகள். இது ஒரு சாதாரண ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல இருக்கக்கூடிய அறிகுறிகளாக இருந்தாலும் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான அறிகுறிகள் இதுதான். இதில் ஸ்டிஃப்னஸ் பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கை விரல்கள்
பாதத்தில் இருக்கக்கூடிய விரல்களில் ஏற்படுவது தான் இதனுடைய ஒரு முக்கியத்துவம். மற்றபடி இவர்களுக்கு வேறு என்ன மாதிரியான சிம்டம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மூட்டு பகுதிகளில் இதனுடைய பாதிப்பு இருக்கும். கைகளில் கால்களில் டிஃபார்மிட்டின்னு சொல்லக்கூடிய மூட்டு பகுதி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான பொசிஷனில் ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாது இதோடைய பாதிப்பு மூட்டு பகுதியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உடலில் வந்து இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாதிப்பு இருக்கும். நுரையீரலில் பார்த்தீங்கன்னா புளூரசின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பு ஏற்படும். நுரையீரலை சுற்றி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய புளூரான் வந்து இருக்கக்கூடிய ஒரு உறை இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய அந்த எலாஸ்டிசிட்டி குறைஞ்சி திக்னஸ் வந்து ஏற்படும். அந்த திக்னஸ் அதிகமாகும் பொழுது இந்த நுரையீரல் சுருங்கி உரியக்கூடிய தன்மை குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே போன்று இதயத்தை சுற்றியும் பெரிகார்டியம் சொல்லக்கூடிய ஒரு உறை இருக்கும். இதுலேயும் பெரிகார்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இதோடைய பாதிப்பு உள்ளவர்களுக்கு பாலிமயால்கியான்னு சொல்லக்கூடிய உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பல பகுதிகளில், முக்கியமாக தசை பகுதிகளில், தசையும் அந்த டெண்டான்னு சொல்லக்கூடிய தசைநார் பகுதிகளில் பெயின் வந்து இருக்கும். இது உடலில் உள்ள பல பகுதிகளில் நம்மளுக்கு வந்து வலி ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுபோக இவர்களுக்கு இந்த மசில்லையும் டெண்டான்லையும் பெயின் வந்து அதிகமாக வந்து இருக்கும். இந்த டெண்டான் போனோட கனெக்ட் பண்ணுற இடத்துல ஸ்வெல்லிங்கும் பெயினும் அதிகமாக வந்து இருக்கும். சில நேரங்களில் இதோடைய வலி மிக அதிக அளவில் ரொம்ப சிவியராக வந்து இருக்கும். அதனால் இவர்களுக்கு கை கால்களை மடக்கி நீட்டுவதில் பிரச்சனை ஏற்பட்டு கை கால்கள் முடங்கி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் இதை நம்ம வந்து முடக்குவாதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். பொதுவாக இந்த ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் சில சமயங்களில் சீசனல் டிசார்டர்ஸ் போன்று ஏற்படும். அதாவது சில பருவ காலங்களில் மட்டும் மிக அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக குளிர்காலங்களில். பொதுவாக இந்த மழைக்காலம் ஆரம்பித்து பனிக்காலம் முடிகிற வரைக்கும் இவர்களுக்கு மூட்டு பகுதி அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகாலையில் எந்திரிக்கும் பொழுது அந்த கை கால்களை மடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரு 30 நிமிடம் முதல் 45 நிமிடத்துக்குள்ள இவர்கள் அதோட எந்திரிச்சு ஏதாவது ஒரு சின்ன வேலையை பார்க்கும் பொழுது அந்த பாடி ஒரு வார்ம் அப் கண்டிஷனுக்கு வந்து போகும். அதுக்கப்புறம் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் வலின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த நோயினுடைய அறிகுறிகளை பல பேர் பல நோயாளிகளுக்கு இந்த சீசனல் டிசார்டரோட சேர்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் பாதிப்பு கிட்டத்தட்ட உடலில் இருக்க பல பகுதிகளிலையும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். நாம் அதிகமாக வந்து ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறதுனால மூட்டு பகுதிகளில் மட்டும்தான் இதோடைய பாதிப்பு இருக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. மற்ற சில பகுதிகளிலையும் இருக்கும். நான் இப்போ சொன்ன மாதிரி
இதயம், நுரையீரல் போன்ற பாதிப்புகளையும் இது வந்து ஏற்படுத்தும். இப்போ அதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் பொழுது மூட்டு பகுதியை தாண்டி வெளியிலையும் சில பாதிப்புகள் இருக்கும். அந்த அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சப்குட்டேனியஸ் நாடுல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது மூட்டு பகுதிகளுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு மொட்டு போன்ற ஒரு அமைப்பு ஏற்படும். போன் அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஜா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மொட்டு மாதிரி அந்த இடத்துல வீங்கின மாதிரி ஒரு சின்ன அப்பியரன்ஸ் இருக்கும். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்குட்டேனியஸ் நாடுல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். கிட்டத்தட்ட ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய 75% நோயாளிகளுக்கு இந்த அறிகுறிகள் தென்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப அரிதாக நுரையீரல், இதயம், கண்கள் போன்ற இடத்துலையும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நுரையீரல்ல நாம புல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சிம்டம் நம்ம வந்து சொல்லுவோம். இது நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரியும். அதற்கு அடுத்தபடியா ஆஸ்டியோபாரோசிஸ் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனால இவர்களுக்கு சீக்கிரத்துல எலும்பு தேய்ந்து போவதும் அல்லது எலும்பு மூட்டு பகுதிகளில் உடைந்து போவதும் ரொம்ப சர்வசாதாரணமாகவே இவர்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். எலும்பு முறிவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தபடியா கண்களில் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கனெக்டிவ் டிஷ்யூஸ், சாஃப்ட் டிஷ்யூஸ் நம்ம வந்து இருக்கும். கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெளி திரையை வந்து ஆரம்பித்து உள்ள கண்ணில் இருக்கிற அந்த லென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கண் பாவை வரைக்கும் அடுத்தடுத்த லேயர்ஸ் வந்து இருக்கும். இந்த ஒவ்வொரு லேயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாதிப்பு உள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு அந்த கண் விழித்திரையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கெரட்டோ கன்ஜக்டிவைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ப்ராப்ளமும், ஸ்க்லீரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ப்ராப்ளமும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது போக குளுக்கோமான்னு சொல்லக்கூடிய கண்புரை நோயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது போன்று கண்களில் உள்ள விழித்திரைகளிலும் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அந்த கண்புரை அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிப்பு இவர்களுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நுரையீரல்ல புளூரசி, புளூரல் எஃபிஷன், நியூமோகோனியசிஸ் இந்த மாதிரி வந்து போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நுரையீரலுக்கு உள்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து திசுக்களும் கிட்டத்தட்ட எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடிய திசுக்கள் தான். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் ரெக்கியால இருந்து கடைசியாக வந்து சொல்லக்கூடிய அந்த சின்ன காற்றுப்பை ஆல்வியோலைன்னு சொல்லுவோம், அது வரைக்கும் இவர்களுக்கு இந்த டிஷ்யூஸ் எல்லாம் அந்த மீள்வினைத்தன்மை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த நுரையீரலுடைய அமைப்பு பாதிப்பு ஏற்படுத்தி இந்த நுரையீரலுக்கு உள்ள இருக்கக்கூடிய காற்றுப்பைகள்லாம் சுருங்கி விடுகிறது குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல நியூமோகோனியசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பாதிப்புகளும் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தபடியா இதயத்துல இருக்கக்கூடிய வெளிப்புற சுவர்கள்ல பெரிகார்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பாதிப்பும் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இந்த தசைகளுக்கு உட்புறத்தில் இருக்கக்கூடிய கார்டை டெண்டினன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை அந்த கனெக்டிவ் டிஷ்யூ பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா, அல்லது இந்த இதயத்துக்கு உள்ள ஒவ்வொரு அறைகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வால்வுகளில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து கால்சிஃபிகேஷன் கூட வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதயத்தில் பாதிப்பு வந்து ஏற்படும். அப்படி பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா இவர்களுக்கு அர்த்திமியான்னு சொல்லக்கூடிய இருதய படப்படப்பு பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதோட ஹார்ட் பிளாக் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தசை சுருங்கி விரிவதில்
ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இவர்களுக்கு ஹார்ட் பிளாக் வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு அடுத்தபடியா இந்த நியூரோமஸ்குலர் சிஸ்டம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்பு பாதிப்புகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா இந்த நரம்புல இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லாம் இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் பாதிப்புகள் மூலமாக உள்ள இருக்க திசுக்கள் சின்ன சின்னதாக டேமேஜ் ஆகி நியூரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பாதிப்புகள் வந்து வரும். இதனால என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா நர்வ்ல அந்த கண்டக்ஷன் வெலாசிட்டி குறையும். அதோடைய சிக்னலை அந்த கடத்தக்கூடிய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்லாது இவர்களுக்கு இந்த சின்ன சின்ன மூட்டு பகுதிகளில் மணிக்கட்டு பகுதிகளில் பாதிப்பு ஏற்படும் பொழுது இது டிஃபார்மிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை அசௌகரியமான ஒரு பொசிஷனில் போய் இந்த மூட்டு நின்றோம். அப்படி இருக்கும் பொழுது மணிக்கட்டு பகுதியில் கார்பல் டனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம வந்து கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இந்த டெண்டான்ஸ் மசில்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசைவு ஏற்படுவது மிகவும் குறைந்து இவர்களுக்கு அந்த மசில் வேஸ்டிங் சொல்லக்கூடிய தசையுடைய அந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த தசையோடைய அளவு குறைஞ்சு மசில் வேஸ்டிங் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். கடைசியா ரெட்டிகுலோ எண்டோதீலியல் செல்ஸ் அதனுடைய பாதிப்பு. இந்த ரெட்டிகுலோ எண்டோதீலியல் செல்ஸ் உடலில் உள்ள பல பாகங்கள்ல வந்து இருக்கு. குறிப்பா மண்ணீரல், கல்லீரல் உறுப்புகளையும் இது இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன திசுக்கள் பாதிக்கப்பட்டு இது வீங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பிளினோமெகலி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா இந்த நம்மளுடைய உடல்ல நிணநீர் மண்டலம் சொல்லக்கூடிய ஒரு நிணநீர் ஓட்டம் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. இது உடலில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் அந்த வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். இதுலயும் வந்து பாதிப்பு ஏற்படும் பொழுது நம்மளுக்கு இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கால்களில் வீக்கம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவர்களுக்கு இரத்த குழாயில இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா இந்த இரத்த குழாய் சுருங்கி விரிகிறது கொஞ்சம் பாதிக்கும். அப்படி பாதிக்கும் பொழுது இரத்த ஓட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். இதை நம்ம வந்து வாஸ்குலைட்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது உடலில் இருக்கக்கூடிய பல பகுதியிலும் இவர்களுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இரத்த குழாய்க்கு உள்ள இரத்தத்தில் உள்ள திசுக்கள் இது பெரிதாக வந்து பாதிப்பு ஏற்படாது. ஆனாலும் இதில் இரத்த சிவப்பணுக்கள்ல சிறிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அனைத்து விதமான இரத்த சோகையும் இருக்கும். B12 டெஃபிஷியன்சி அனிமியா வந்து இருக்கும், அயன் டெஃபிஷியன்சி அனிமியா இருக்கும், ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி அனிமியா வந்து இருக்கும், சிக்கிள் செல் அனிமியா, இந்த மாதிரி அனைத்து விதமான இரத்த சோகை பாதிப்புகளும் இவர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் முதல்ல சொன்ன அந்த பெயின், ஸ்வெல்லிங், ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாசிக்கல் சிம்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னா இந்த சிம்டம் கண்டிப்பாக இருக்கும். மற்ற அறிகுறிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம வந்து இருக்கக்கூடியது. ஒருவேளை இவர்களுக்கு வேறு ஏதாவது அறிகுறிகள் இப்போ நான் வந்து அடுத்து சொன்னதை எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இவர்களுக்கு
வேறு ஏதாவது அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அந்த அறிகுறிகளை வந்து வச்சுக்கிட்டு நாம ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றத சொல்ல முடியாது. இதை நம்ம வந்து ப்ராப்பரா பரிசோதனையின் மூலமாக உறுதிப்படுத்தலாம். இந்த அறிகுறிகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா சிலருக்கு மூட்டு அதிகமாக வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், சிலருக்கு இதய பாதிப்பு மட்டும் வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு, சிலருக்கு லங்ஸ்ல மட்டும் பாதிப்பு ஏற்படும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் டெண்டன் மட்டும்தான் அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும், சிலருக்கு வலியும் அந்த ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணும் பொழுது அதில் வந்து ஒரு சின்ன தடையும் மட்டும்தான் அதிகமாக வந்து இருக்கும். இந்த மாதிரி பாதிப்புகளில் இதனுடைய அறிகுறிகள் நிறைய வேறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த அறிகுறிகள் அதிகமா பெண்களுக்கு வந்து வருவதனால கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மிடில் ஏஜ்லயே இது தெரிகிறதுனால இந்த அறிகுறிகளை சரியா நம்ம வந்து கவனிக்கணும். இதை கவனிச்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உடைய பாதிப்பு பெரிய அளவுல வந்து இல்லாம நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.